தாய் மூகாம்பிகை அம்பாள் வாராள, யார் போய் பார்த்து கும்பிட்டா? வாப்பா. மூகாம்பிகை கருணை என்னும் தேரினிலே தருக்கள் ஓங்கிய மலையினிலே. எங்க மேலே உள்ள காட்டு கோயிலுக்கே போயிட்டியா? மேலே போயிட்டேன். அந்த ஏரியா பேர் என்ன பேர்? சங்கரபீடம். கண்ணமுடு. உனக்கு இப்போ ஜாப் சம்மந்தமாக ஒரு தெளிவு கிடைக்கணும். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம பண்ணிடுவோம்னே. எவ்வளோ பணம் தேவைப்படும்? என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? பக்கத்தில் வா. என்ன பிஸ்னஸில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குடா? கண்ணமுடு. இந்தா, அதுக்கு பணமும் தந்திருக்கேன், நல்ல மனிதரையும் தந்திருக்கேன். வெற்றி அடைவா. இனிமேல் உன் மண்டைக்குள்ளே அந்த பிஸ்னஸ் லைன் ஓடிக்கிட்டே இருக்கும். போய்ட்டு வா. சொல்லியாச்சு. கர்பசாமிக்கு கடையநல்லூர். கர்பசாமிக்கு கடையநல்லூர். கடையநல்லூர் பக்தராக கடையநல்லூர். கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். திருவடி சரணம் கந்தா வரம் தா. திருவடி சரணம் கந்தா. 1000 கோடி முகங்களை பார்த்தேன். 1000 கோடி முகங்களை பார்த்தேன். 6 முகனை அழகில் அறிந்தேன். நீதியின் தேவா நிர்மல ரூபா நிறம் தர சுகமே நீ தந்திடவா. உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அவசியமில்லாத டென்ஷன், தேவையில்லாத சென்டிமெண்ட், உறக்கமில்லாத உணர்ச்சி, நிம்மதி இல்லாத தவிப்பு, இவையெல்லாம் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். கருப்பசாமி, ஒன்று என் மனசு தான் அப்படி நினைத்து குழப்புகுதா, அப்படி இல்லை எனக்கு ஏற்பட்ட தொழிலில் வெற்றி அடைய முடியவில்லை என்ற பயத்தால் எனக்கு எதுவும் பேதலிப்பு இருக்கா, இல்லை நான் எல்லாத்தையும் இழந்து போயிடுவேன் அப்படிங்கிற கற்பனை மாயை என்னை தொற்றுருக்கா, அப்படின்னா யாராவது ஏதாவது செஞ்சு என்னைய குழப்பம் பண்ணிட்டாங்களா? இப்படிப்பட்ட 3 விதமான சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய பணத்தெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். எதிர்காலத்தில் உன் குழந்தைகளுக்கு நல்வாழ்வையும் நான் அமைச்சு தந்துடுறேன். இனி ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்குது. அது நீ எதிர்பாராமல் நான் கொடுக்குற வரம், அதையும் வெற்றியாக்கித்தாரேன். இப்போ இந்த உடலில் இருக்கிறது செய்வனை அல்ல, உனது இயற்கையான மனதின் குழப்பம். அதை இந்த நொடிப்பொழுதுலேருந்து தீர்த்து உன்னை ஜெயித்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம் மகனே. ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்பட்ட பணம், வில்லங்கமான பேச்சும், சட்டப்படி பிரச்சனை வருமோங்கிற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? அதில் சந்தேகம் இல்லாமல், சட்டப்படி பிரச்சனை இல்லாமல் அந்த பணத்தை வாங்கி தாரேன். பகை இல்லாமல் உன் தொழிலை நடத்தி தாரேன். என் துணை உனக்கு என்னாலும் உண்டு மகனே. வெற்றி அடைவாய். இந்த பணம் பெருகிக்கிட்டே இருக்கும், நீ உயர்த்து கொண்டே இருப்பாய். நல்லா இருப்பா. கர்பசாமிக்கு
அப்படியா? கரெக்டாக சொல்லுதீங்க. ராம் நாட்டு பகுதி. ஐயா எனக்கு மாங்கல்ய பிச்சை வேணும் அப்பா, மாங்கல்ய பிச்சை வேணும் அப்பா. என் புருஷன் உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்னு சந்தேகம் இருக்குதப்பா. அதில் செய்வன வைவன கோடாரால தீராத பிரச்சனை இருக்குதப்பா. அப்படி ஒரு பொம்பளை கேட்குறாளப்பா, காலில் விழுந்துட்டு வா. அண்ணாச்சி உங்களுக்கு ராமநாடா கருவாட்டு குழம்பு உண்டுமா? என்னம்மா உன் புருஷனுக்கு கண்ணமுடே? வயிறு பானை போல இருக்க, அதே மாதிரி காலில் நீர் இறக்கம் போல வீக்கம் இருக்கு, இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் சரியா போகலன்னு ரிப்போர்ட் இருக்கு. அதனால உயிர் பிழைக்க மாட்டார்னு சொல்றாங்க. அதனால நான் எப்படியாவது என் மாங்கல்யத்தை காப்பாற்றணும்னு கேட்கிறேன். கால் நோட்டுவா மகளே. ஓ இந்த கனியை சாறு பிழிந்து கொடு, உடம்பு வத்தும், ரத்த ஓட்டம் சீராகும். இது உயிரை காப்பாற்றும் சக்தி. இந்தா வெற்றியாக்கி தரேன், நல்லா இருமாடே, போயிட்டு வா. அடுத்து கர்மசாமி திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? அக்கா வா 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 வா, சோமா இருக்கேன். யாருக்கு கல்யாணம்? மகனுக்கு. அங்கே காலில் விழு. பே பே பே. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி தந்தா போதுமா? யாரு? கண்ணமுடு மகனே வா. ஓ மரியும் இந்தா சாந்தமாக பேசுவான், சந்தோஷமாக திருமணத்தை வெற்றியாக நடத்துவேன். வெற்றி அடைந்து வா மகனே, போயிட்டு வா. இந்த கனியை கொண்டு அங்கே போடு, வெற்றியாகும். வாப்பா, செந்தில் அண்ணன் வீட்டுக்கும் உனக்கும் எவ்வளோ தூரண்ட? வாடா தம்பி வா. ஏற்கனவே ஒருத்திட்ட லவ் பண்ணியாடா முன்னால? ஒருதலை காதல் கீழே கிடக்குடா. ஒருதலை ராகம் எந்த வகையினை சாரும், அதான பாட்டு. சரி, இப்போ உனக்கு கல்யாணம் வேணும், அவ்வளவுதான். கண்ண முடுறா. எக்ஸாம் எழுதுனியா? இந்த வருஷம் எழுதிரு, உனக்கு பாத்தாக்கி தந்துடுறேன். வேறையும் கிடைக்கும், கல்யாணமும் கிடைக்கும். கால் வந்துட்டு வா. அப்புறம் ஒரு விஷயம் கேட்பேன், பதில் சொல்ல. முருகப்பெருமான் கோயில் எங்கடா இருக்கு? அதான் முருகனே உத்தரவு கொடுத்துட்டாருடா. இந்தா ஜெயிச்சு வா மகனே, ஆனந்தமாகி வா. கர்மசாமிக்கு காலில் விழலிய குறை வச்சிருக்கேன். வரலாம், மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. டாக்குமெண்ட் பத்திரம் சம்மந்தமாக யாரோ கேள்வி கேட்குறாங்களே. வணக்கக்கா, சும்மா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்கி வந்த பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். என்னாச்சு இது? அவர் உனக்கு சம்மதிச்சா தான் மீண்டும் அந்த இடத்த நீ பெற முடியும், இல்லைனா முடியாது. இப்போ அவங்கள விரட்டணும்னு சொல்கிறீங்க, நீ அங்கே இருக்கிறதுக்கு அனுமதி தரணும். கண்ணை மூடிக்கா. இன்னும் ஒரு வருஷத்துக்கு வாங்கி தரேன், அதுக்கு அடுத்து வேற ஒரு இடம் நானே உனக்கு முடிச்சு தரேன். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யம் பெறுவாயாக, ஆனந்தமும் அடைவாயாக. ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல். கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா?
எங்க என்னைக்கு வெட்டுவீங்க? சந்தோஷமா செஞ்சு வா, ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கணவன் மனைவி மனசில் தெளிவடைய முடியவில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? ஓடியா. அத்தான் எங்கே இருக்கிறார்கள்? திருச்சியில். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சரி, என்ன குழப்பம் உங்களுக்குள்? காலில் வந்துட்டு வா. உன் புருஷன் உன்னை வெறுக்கிறதுக்கு செய்வனை வச்சுருப்பாங்கன்னு ஒரு கதை கேட்டியா? அது பொய். செய்வனையெல்லாம் வைக்கலை. அவன் மனசே அப்படி தான், டென்ஷன் கேஸ் அவன். புரியுதா? ஆமாம், பணம் வேணும்னு நினைப்பானே தவிர செலவழிக்க நினைக்க மாட்டான். சரிதானா? ஆவுன்னு வாயை பிளந்துக்கிட்டே இருப்பான். 100 ரூபா செலவழிக்கணும்னா உங்களுக்கு வேறு வேலை கிடையாது இல்லையா அப்படின்னு கேட்பான். கேட்காத கால் விட்டுருவான். நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் மனதுக்குள்ள உன் மேலே பாசமெல்லாம் இருக்குது. அதனால் உங்கள் 2 பேருக்குள்ள இனி எந்த ஒரு பிரிவும் வராமல் நான் காப்பாற்றித்தரேன். வேறு என்ன வேணும்? அந்த வீடு வாங்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். கண்டிப்பாக நான் வாங்கி தந்துடுவேன். என்ன, கவலைப்படாமல் இரு. ஜெயிச்சு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, கர்மசாமிக்கு. இந்தா நல்லா இரு. ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்ன, அதில் ஆபத்தில்லாமல் காப்பாற்றிடுவேன். தைரியமாக இரு. அதுக்கு பணம் வேணும்ல. இந்தா நல்லா இரு. ஓ அப்படியா? ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? மகனை பற்றி கேட்டு வந்தது. தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? அண்ணா வாங்க, முன்னால் வாங்க வாங்க வாங்க. விண்ணோடும் முகிலோடும். இன்னொரு தரம். என்ன கருப்பசாமி நீங்கள் வந்திருக்கிய? கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமியா? கால் வந்துட்டு வாங்க. என்னண்ணே பிள்ளை முதல்ல ஏன் வரல? தன்னை மறந்து இருந்தீர்களா? உட்கார்ப்பா. என்ன வேணும்? என்னது? என்ன தோணின்னு? கண்ணை மூடுங்க. பேரனா பேத்தியா? பேரங்க 2 பேரங்க. மயனுக்கு ஒரு பேரன். ஒரு பேரனுடைய ஜாதகப்படி தாத்தா கடன் படணும், மன வருத்தப்படணும்னு விதி இருக்குடா. அந்த நேரம் முடிய போகுது. 6 மாதம் அப்போ தொழில் சொந்தமாக வேதனையும் வீட்டுக்குள்ளே வாக்குவாதமும் நடக்கு. இதை மாற்றி தந்துருந்தேன். ஆமாம், வீடு கொஞ்சம் சேதமடைந்திருக்க. வீடு இப்போ புதுசாக பழைய வீடு போட்டு கட்டியிருக்கு. மனைவிக்கு ரொம்ப முடியல. அந்த ஆரோக்கியத்தில் தெளிவாக வாழ வைக்க. இந்த அப்படி ஜெயிச்சு வா. 3 முறை என்னைய பாரு, நீ நிம்மதி அடைஞ்சிருவேன். இந்த பணம் ஐஸ்வர்யமாக இருக்கும். பணம்லாம் வந்தாச்சு. ஓடு. யார் அந்த மகனை பற்றி கேட்க வந்ததே? யாரெல்லாம் வந்தீர்கள்? ஏன் தன்னை மறந்தீர்கள்? சரி, கால் வந்துட்டு வாங்க. ராஜாங்க, ராஜா ராஜா எல்லாரும் வாங்கப்பா. என்ன வேண்டும்? என் பையன் பொண்ணு தான் மதம் மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டாளா? எவ்வளோ நாளாவது? கண்ணை மூடுங்க. அவள் மனதுக்குள்ள மாந்திரிகத்தால் எதுவும் மயக்கம் ஏற்படவில்லை. அவளுக்கு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தினுடைய பேரில் தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. இந்து சாமிகளை கும்பிட்டு நாங்கள் இனத்தை கண்டோம். அதனால் எனக்கு எந்த மதமும் வேண்டாம்னு சொல்லி போயிட்டான். அவள் திரும்பி வருவதற்கு இன்னும் 6 மாத காலம் ஆகும். வந்து சேருவாள், வெற்றியும் அடைவாள். பேரம்பேத்தியோடு சந்திப்பண்டா.
கால் விட்டு வா. இந்தா மனசு மாறும், வெற்றி அடையும். ஜெயிச்சு உயிருக்கு ஆபத்து வராது. மெல்ல மெல்ல அந்த வீக்கம் தணியும். காலம் இனி நோயை பற்றி கால் பண்ணலாம். தைரியம் எல்லாரும் அங்கே போய் இருங்கப்பா, வரேன். இப்போ நடக்காதக்கா, பொறுமையாயிரு.